ஹைப்பா, குட் மார்னிங். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மார்கழியெல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ தை மாதம் ஆரம்பிச்சாச்சு. எல்லாருக்கும் நல்ல காலம் பிறக்கும். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, பொங்கல் அன்னைக்கு காலையில் கோலம் போட்டுட்டு பொங்கல் வைக்கிற வேலைகளை நம்ம பார்க்கலாம் வாங்க. காயெல்லாம் சூப்பராக எல்லா காயும் நைட்டே கட் பண்ணிட்டேன். கத்திரிக்காய் மட்டும் கட் பண்ணலை, ஏன்னா கருத்து போயிடும். எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்க எல்லா காயும் கலந்துருக்குதுல. பொங்கல் வைக்க எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. காய் கட் பண்ணி வச்சுட்டேன். சாம்பாருக்காக எல்லாமே இந்த மாதிரி ஊற வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும். சாம்பார் காய் போட்டு சாம்பார் வைக்கிறதுக்காக பருப்பு ஊற வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இன்றைக்கி கருப்பட்டி சக்கரை பொங்கல் தான் செய்ய போகிறோம். வெளியே வச்சு சக்கரை பொங்கல், சூரிய பொங்கல். அதுக்கு வந்து பச்சரிசியும் பாசிப்பயிரும் அது ஒரு செட்டு ஊற வச்சுருக்கேன். இது வந்து வீட்டுக்குள்ளே நான் கேஸ் அடுப்பில் மிளகு பொங்கல் செய்ய போகிறேன். அதுக்கு கொஞ்சம் பச்சரிசியும் பாசிப்பருப்பும் ஊற வச்சுருக்கேன். இது வந்து உளுந்த வடைக்கு உளுத்தப்பருப்பு, கடலை வடைக்கு கடலைப்பருப்பு, அப்புறம் காய்கறி, அப்புறம் கருப்பட்டி பொங்கல்றதுனால கருப்பட்டி, ஏலக்காய், முந்திரி, நெய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் உள்ளே செய்கிறது தனியாக, வெளியே எடுத்துகிட்டு போகிறது தனியாக. அடுப்பில் விறகு அடுப்பில் வைக்கிற பொங்கல், சக்கரை பொங்கல் மட்டும் விறகு அடுப்பில் வைக்க போகிறேன். மற்றதெல்லாம் இங்கே கேஸ் அடுப்பில் தான் செய்ய போகிறேன். வாங்க வேலையை ஆரம்பிச்சிடலாம். இங்கே என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, வெளியே பூஜைக்கு தேவையானது, அப்புறம் பொங்கலுக்காக பால். இது வந்து தனியாக காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஊற்றுறதுக்கு பச்சைப்பால் ஊற்றுறதோட நான் காய்ச்சின பாலே ஊற்றுவேன். ஏன்னா டக்குன்னு சில நேரம் திரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சுன்னா இதுவாயிரும். பொங்கல் வைக்கிற பானை இந்த பானையில் தான் வைக்க போகிறோம். அப்புறம் விளக்கு, 4 முக விளக்கு. இதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணிடலாம். அப்புறம் வெளியே வைக்கிறதுக்கான பச்சரிசி இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் கொத்து, இஞ்சி கொத்து, மாலையில் தோரணும், பூ எல்லாம் எடுத்து வச்சு. வைக்கலாம், பாத்திரத்தில் தான் வைக்க போகிறேன். தண்ணி நல்லா கொதிச்ச உடனே ஊற வச்ச பருப்பை தூக்கி இதில் போட்டுடலாம். பருப்பு வேக நம்ம வந்து ஒன்று ஒன்றா போட்டுடலாம். இப்போ வந்து இதை மூடி வச்சிடலாம். பருப்பு வேகட்டும், அதுக்குள்ளே பொங்கல் அடுப்பில் வச்சிடலாம். குக்கரில் தான் வைக்க போகிறேன். சக்கரை பொங்கல் தான் வெளியே. பாசிப்பருப்பும் பச்சரிசியும் ஊற வச்சதை இதில் போட்டு குக்கரில் வச்சிடலாம். இப்போ வந்து பருப்பு நல்லா கொதிக்குது. இந்த டைமில் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி. பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இது கூட சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக
சோம்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சோண்டு போதும். அது கொஞ்சமாக தட்டின பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மெயினான விஷயம் மஞ்சத்தூள் பெருங்காயமும். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். பருப்பு என்னாச்சுன்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு வெந்துருச்சு. இந்த டைம் காய் போட்டால் தான் நமக்கு நல்லாயிருக்கும், தெரியுதா? இப்போ வந்து இந்த காய் எல்லாத்தையும் தூக்கி போட்டுடலாம். தண்ணி வந்து இதே போதுமானது. தண்ணியை நான் வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றலை, ஏன்னா இந்த காய் எல்லாமே கொஞ்சம் நீர் காயெல்லாம் இருக்கு இல்லையா, கொஞ்சம் தண்ணி விடும். நல்லா காய் கொஞ்சம் கொதிச்சு வெந்த உடனே நம்ம கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொதிக்கட்டும், நல்லா இது கொதிக்கட்டும். மூடி வச்சுட்டு கத்திரிக்காய் கட் பண்ணி பார்த்து போட்டுடலாம். இப்போ வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். நான் முருங்கைக்காய் மட்டும் சேர்க்கலை, ஏன்னா ஃபுல்லாக வந்து எல்லா காயோட சேர்ந்து கலந்து பிஞ்சு ஒரு மாதிரி ஆயிடும், அதனால் முருங்கைக்காய் மட்டும் சேர்க்கலை. பருப்பை வந்து அடுப்பு மாற்றி வச்சுட்டேன், சின்ன அடுப்பில் கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். தாளிச்சிடலாம். நெய் போட்டிருக்கேன், நெய்க்கு மெல்ட் ஆயிடுச்சு. பொங்கல் என்னாச்சு பார்க்கலாம். மேலே எல்லாம் வளைஞ்சிருக்கு. பச்சரிசியெல்லாம் செஞ்சுருக்கேன். இதில் நல்லா குழச்சி விட்டு நம்ம தாளிக்க வேண்டியதுதான். பொங்கல் வந்து பச்சரிசியில் தான் வச்சுருக்கேன், நல்லா குழச்சி விட்டுட்டேன். இதுலேயே என்ன பண்ணலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இது பண்ணோம்னா உப்பு சீக்கிரமே கரைஞ்சிரும். நல்லா கலந்து விட்டுடலாம். பால் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் அரிசி போட்டுடலாம். இந்த அரிசி கொதிச்சோன்னா நம்ம ஊற வச்ச பாசிப்பருப்பை போட்டுக்கலாம். நல்லா காஞ்சிருச்சு. சீரகம் போட்டுக்கலாம். நான் எப்பவுமே மிளகுக்கு பதில் மிளகு தூள் தான் சேர்ப்பேன். சீரகம் போட்டுக்கலாம். பொங்கல் தாளிக்க கடாய் வச்சுட்டு நெய் ஊற்றிட்டு ஒரு பச்சை மிளகாய் கீத்து போட்டு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அடுத்த சிம்மில் வச்சுக்கலாம். இஞ்சி தூர்வல் எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சி தூர்வல் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அடுப்பை நிறுத்திடுறேன். பெருங்காயம் போட்டுடலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுப்பை நிறுத்திட்டேன் நான். ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், நீங்கள் மிளகு வேணும்னா போட்டுக்கோங்க, நான் மிளகுத்தூள் தான் எப்பவுமே சேர்க்குறது. இப்போ வந்து இதில் உப்பு வந்து ஆல்ரெடி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். முக்கியமான விஷயத்தை சேர்க்க மறந்தாச்சு. என்னதுன்னா முந்திரியை தான் சேர்க்கவே இல்லை தாளிக்கும் போது. இப்போ தனியாக தாளித்து இதெல்லாம் போட்டுடலாம். சூப்பராக மிளகு பொங்கல். எல்லாரும் வந்து இந்த வெண்பொங்கல் அது செய்வீங்க, ஆனால் நாங்கள் வந்து இதுதான் செய்கிறது. அவ்வளோதான், சூப்பராக மிளகு பொங்கல் ரெடி. இப்போ பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. பருப்பு வந்துச்சுன்னு பார்க்கலாம். நல்லா காயெல்லாம் ஓரளவு நல்லா வெந்துருச்சு. இது வந்து நல்லா அப்படியே சிம்மிலே நம்ம சாமி கும்பிட்ற வரைக்கும் இருக்க வேண்டியதான். இந்த டைமில் தேவையான அளவு புளித்தண்ணி சேர்த்துக்கலாம், தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக கொதிச்சோடனே தாளிக்கலாம். பருப்பு கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும், விட்டுறலாம். ஃபஸ்ட்டு பருப்பு வடை தான் சுட போகிறேன். எண்ணெய் காய வச்சுருக்கேன், கடலப்பருப்பெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வடைக்கு அரைக்கும் போது கொஞ்சம் தான், ஏன்னா 2 வடையும் சுடுறதுனால கொஞ்சம் கொஞ்சம் தான். கொஞ்சம் இவ்வளோ கடலப்பருப்பு இருக்கட்டும், அப்போ தான் வடை வந்து மொறு மொறுன்னு இருக்கும். இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து இதில் போட்டுட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு வடையை சுட வேண்டியது. தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா அவ்வளோதான், பருப்பு வடை நல்லாவே இருக்காது, பருப்பு குழம்பு மாதிரி வந்துடும். இப்படி இருந்தால் தான் சரியாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், வெங்காயம் சேர்த்துக்கலாம். உளுந்து வடைக்கும் சேர்த்து தான் கட் பண்ணி வச்சுருக்கேன்.
கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பூண்டு தட்டி போட்டுக்கலாம். பூண்டும் தட்டி போட்டாச்சு. இதை நல்லா பெசறிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன், அதனால் பூண்டு தட்டி போடும்போது அது ஒரு வாசனையாக நல்லாயிருக்கும். அதான் எண்ணெய் காஞ்சவுடனே போட வேண்டியது. இப்போ சாம்பார் ரெடியாகிடுச்சு. இப்போ சாம்பாருக்கு தாளிச்சிடலாம். கடாய் வச்சுருக்கேன், எண்ணெய் காயட்டும். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை அரைச்சி வச்சு கடுகு போட்டுக்கலாம். நல்லா இது கொஞ்ச நேரமாக மாறட்டும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எடுத்து அப்படியே சாம்பாரில் போடலாம். அடுப்பை நிறுத்திட்டு காயை மூடி வச்சிடலாம். வடையும் சூப்பராக பொன்னேரமாக ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்துடலாம். உளுந்த வடையும் சுட்டேன்ப்பா, வீடியோ எடுக்க டைம் இல்லை, அதனால் உளுந்த வடை வீடியோ இதில் இல்லை. பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. பொங்கலுக்கு என்னென்ன செஞ்சுருக்கோன்னா காய்கறி, எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார், மிளகு பொங்கல், உளுந்த வடை, பருப்பு வடை, சக்கரை பொங்கல் வெளியே விறகடுப்பில் இருக்குது. அதையும் எடுத்துகிட்டு இலையில வச்சுட்டு சாமிக்கு படைச்சிட்டு சாமி கும்பிட்டுலாம். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட போகிறோம். கிச்சன் வேலையும் முடிஞ்சது. இன்றைக்கி லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே பொங்கல் தான். நாளைக்கு வரைக்கும் பொங்கல் தான். அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.